அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பேரன்பு கொண்ட ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்தனம். கூடுவாஞ்சேரி வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி ரவி என்ற யூடியூப் சேனல் மூலம் ரவிகுலம் பேசுகின்றேன். சென்ற 5/10/24 அன்று ஒரு பேரதிசயம், உலகமே வியக்கும் வண்ணம் உலகத்திடை ஜீவன்கள் எல்லாம் இரண்டு மாத்திரை குறைந்து சீவனாக, அதாவது ஜீவன் என்ற நிலையில் 2 மாத்திரைகள் குறைந்து சிவனாக மாறி இறையருள் பெற வேண்டி இறைவனே தனது அறிவாகிய மூலப்பொருளை கனலுடன் சேர்த்து ராமலிங்கம் என்ற பெயரிலே வள்ளல் பெருமானாய் பூமிக்கு வருவிக்க உற்ற திருநாளாகும். அதற்கு அவரே பாடிய ஒரு பாட்டு, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கம் சங்கம் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்வதற்கு என்று என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க, மேடை ஏறி பேசுகின்ற அனைத்து பேச்சாளர்களும் வள்ளல் பெருமானை இறைவனால் வருவிக்க உற்றேன் என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய கூற்றுப்படி இறைவன் வருவிக்க உற்றேன், மற்றவர்கள் சொல்லும்படி இறைவனால் வருவிக்க உற்றேன் என்று சொல்கிறது போல இருந்தால், திருமூலர் சொல்ல என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, அதுபோல் ஒரு வார்த்தையை அவர் மாற்றி போட்டிருக்கலாம். இதில் இன்னொன்று, இறைவன் நான் என்று அடித்து சொல்லுகிறேன் என்றால், 6ஆம் திருமுறையிலே ஆடேடி பந்து என்ற பாட்டிலே தப்பாலே ஜகத்தவர் சாகவே துணிந்தார் தாமூல நான் சாதலை தவிர்த்தே எப்பாலும் எக்காலும் இருத்தலே பெற்றேன். அதாவது அளவு குறித்திடப்படாத நெடுங்காலம் பவுண்ட்லெஸ் பீரியட், கவுண்ட்லெஸ் டே, லாங் லிவ், நான் இருக்கின்றேன். எதற்காக இருக்கின்றேன்? இனி வரும் காலம் சுத்த சன்மார்க்க விளங்குகின்ற காலம். அந்த சுத்த சன்மார்க்க காலத்தை என்னுடைய காலத்திலிருந்து நான் ஆரம்பித்து அதை வழி வழியாக நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன், நல்லருளால் நாடே நயந்துன்ற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அவரே சன்மார்க்கம் நடத்துவதற்காக. சன்மார்க்கம்னா என்னப்பா? உயிர்கள் பேதமின்றி, அதாவது ஆடும் மானும் புலியும் சிங்கமும் ஒரே கரையில் தண்ணீர் அருந்தக்கூடிய காலம், அது வரும் வரை. அதற்காக இறந்து இறந்து வீண் போகின்ற இந்த உயிர்களை இனிமேல் இரவாமல் என்னுடன் சேர்த்து கொள்ளவே இந்த யுகத்தை பரத்தை பெற்று மகிழ்வதற்கென்ற இறைவன் வருவிக்க உற்றேன். அதாவது பிரதமரோ அல்லது மந்திரிகளோ ஒரு விழா நடத்துகிறார்கள் என்றால் அந்த விழாவுக்கு பொறுப்பாளர்களாக போட்டு அந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த விழா ஏற்பாடு செய்து முடிவடைந்து
அந்த விழா நாளிலே கதாநாயகனாகிய பிரதமரோ அல்லது மந்திரிகளோ அங்கே எழுந்தருளி அந்த விழாவை நடத்தி முற்றுவிப்பார்கள். அதுபோலவே நாயன்மார்கள், ஆழ்வார்கள், முத்தர்கள், சித்தர்கள், போகர்கள் அனைவரையும் இந்த உலகத்திலே அனுப்பி ஒருமைப்பாடு நிகழ்வதற்காக அவ்வப்போது அவர்களை அனுப்பி திருப்தி அடைய முடியாத நிலையிலே தானே இறங்கி இங்கு வந்து சன்மார்க்கம் என்ற 13வது நிலையிலே ஞானத்தில் சரியிலேயே, அதாவது சரியக்கிரிய யோக ஞானத்தில் அந்த 4வது மீதி 3 சரியக்கிரிய யோகத்தை விட்டு அந்த 3லேயும் 4 இருக்கின்ற 12 வழிகளை நிறுத்தி 13வது நிலையிலே பட்சி மார்க்கமாக ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்ற 13, 14, 15, 16 நிலையிலே கடைசி 4 நிலையிலே எளிமையான வழிமுறைகளிலே பட்சி மார்க்கத்திலே இந்த ஜீவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமென்ற ஒரே நோக்கத்திற்காக இறை துகள் தானே இறங்கி வந்திருக்கின்றது. அதனால் தான் சொன்னார், இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. இதில் 2வது அருளை பெற்ற, அதாவது மனிதனாக வந்ததினால் மனித முயற்சியில் அருளை பெற வேண்டும் என்பதற்கு நமக்கு காட்ட வேண்டிய நம்முடன் 51 வருடங்கள் இருந்து நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார். இன்னும் செல்லவில்லை. வடலூர் சித்தி வளாக திருமாளிகையிலே திருக்காப்பிட்டு கொண்டு அரூபமாக ஒளி ரூபமாக இன்விசிபிளாக இருக்கின்றார். எல்லோரும் சொல்வார்கள், சித்தி வளாக திருமாளிகையிலேயே தைப்பூச திருநாள் அன்றுதான் இறைவன் வள்ளல் பெருமான் ஒளி நிலை பெற்றார்கள் என்று. இல்லவே இல்லை. அதற்கு முன்பாகவே அருட்பெருஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரண தவிர்ந்தேன். தவிர்த்தல் வேறு, தவிர்ந்தல் வேறு. தவிர்த்தல் என்றால் தன் முயற்சினாலே செய்வது. இவர் தான் இறைவனாற்ற, ஆகவே தானாகவே முடிஞ்சு போயிடுச்சு. அப்போது அவர் திருக்காப்பிட்டு கொள்வதற்கு முன்பாகவே 1 வருடத்துக்கு முன்பாகவே இந்த பாடல் எழுதியிருக்கிறார். அப்பொழுதே அவர் ஒளிநிலை பெற்று விட்டார். அதற்கு சான்று அவருடைய கைகளை பிடித்த மாத்திரத்தில் கை பிடிபடவில்லை. தோன்றும், ஆனால் பிடிபடாது. அந்த நிலையில் அவர் இருந்திருக்கிறார். இது இன்னொரு சான்று. அண்ட கோடிகள் அனைத்தையும் கண்டு கொண்டிட்ட ஒரு கலைநிறை மணி ஆகிய அந்த 1 செகண்டில், அரை கணத்தில் 1 செகண்டில் அத்தனை அண்டங்களையும் 1000 அண்டங்களையும் பார்த்து வருகின்ற அந்த ஒரு செயல் இறைவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ அந்த நிலை இவர் அடைந்திருக்கிறார் என்றால் உங்களால் முடியும் என்று நமக்கு காண்பிக்கவே சன்மார்க்கம் என்ற ஒரு பொருளை நம்ம கையில் கொடுத்து நம்ம மேல்நிலை அடைவதற்காகவே மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருத்தம் கண்டும் கணமும் சகித்திட மாட்டேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதற்காகவே இறைவனாகிய வள்ளல் பெருமான் இங்கு வருவிக்க உற்றார். அவரே இறைவன். மற்றவர்கள் யார் எதை சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் அறிவுக்கு இறைவன் எனக்கு அறிவித்தது நானே இறைவன் என்று எனக்கு ஒரு நாளில் 4 மணி அளவில் தியானத்தில் எனக்கு சொன்னார். அதுதான் இப்போது பகிரங்கமாக அறிவிக்கின்றேன். வள்ளலாரே இறைவன், இறைவனே வள்ளலார். அதில் இன்னொரு பாட்டு சொல்கிறாரு. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 6ஆம் திருமுறை வந்த பிறகு தான் அவர் மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்தார் என்று. 5 திருமுறை எழுதும்போது
தெய்வமணி மாலையில் பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோ, பெய்சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பற்றி நிற்குமோ, முன்பட்ட குட்டில் பெருந்துயர் மறந்துடுமோ. பிரம்மன் தான் படைக்கிறான், மறுபடி என்னை பிறப்பிக்க வல்லனா, இறந்தால் தானே பிறப்பிக்கணும். அதை இறப்பிக்கிறதுக்கு ஒன்று தொடர் பாருங்க. இரவு நிறமுடைய யமன், யமனுக்கு இங்கே ஒரு அடைக்கலம் சொல்கிறார். இரவு நிறமுடைய யமன், நீண்ட கரிய உருவமுடைய யமன் என்னை கனவிலும் இறப்பிக்க வல்லன, என்னை சாவடிக்க என்ன வருமா? அப்போது மரணத்தை வென்றவர் யார்? இறைவன் தானப்பா. மரணம் இல்லாத வாழ்கின்றவர் இறைவன் மட்டும்தான். அவர் சொல்கிறார், இரவு நிறைமுடைய யமன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க உள்ளனோ எண்ணுறான். ஏன்னா மார்க்கண்டேயனம் மரணப்பிக்கிறதுக்காக வருகின்ற போது சிவனிடம் வாங்கிய உதை அவருக்கு ஞாபகம் இருக்குமே. இரவு நிறமுடைய யமன் என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் வருமோ, உதை உண்டு சிதை உண்டு தன் உடல் இருந்த வடு எண்ணுருவானோ எண்ணுறான். அன்னைக்கு சிவபெருமான் காலால் வாங்கின உதைய, அதனால் ஏற்பட்ட வடுவை மறக்க மாட்டான். அப்படி மறந்துருந்தானா என்னை பிடிக்கிறதுக்கு வருவான். கரவு பெரு வினை வந்து நலியுமோ, எப்பேற்பட்ட வினை வந்தாலும் ஒரு காசுக்கு மரியன்றார். ஏன்னா கற்றவர்கள் பற்றும் திரு அருளை யானும் கலந்திட பெற்றேன். கற்றவர்கள் போற்றுகின்ற, அதாவது கற்றவர்கள் ஞான கல்வியை பெற்றவர், சாகா கல்வியை பெற்றவர்கள் பற்றுகின்ற திருவருளை யானும் பற்றி இருக்கின்ற காரணத்தினால பிரம்மன் இனி என பிறப்பிக்க வல்லான். ஆகவே இந்த இரண்டு கூற்றின்படி வருவிக்க உற்றவர் இறைவனே என்று கூறி துடன் முடிக்கின்றேன். தொடர்ச்சி மீண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.